ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. குரு பகவானோட பாதம் தொட்டு இந்த பதிவை ஆரம்பிக்கிறோம். மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோ பதிவில் சுக்கிர பகவானின் பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவான் முதல்ல பார்த்திங்கன்னா களத்திரக்காரகன் சொல்லக்கூடியது, ஆனால் அதே சமயம் சந்தோஷக்காரகன். இந்த உலகமே ஒரு சந்தோஷத்தில் இருக்குது. அதாவது பணங்காசு இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு சந்தோஷம், அதேமாரி பணங்காசு இல்லை அப்படின்னாலும் ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அது எப்படி அப்படின்னா இந்த சுக்கிர பகவானோட இயல்பான ஒரு சுழற்சி. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான்னு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அவர் மகர ராசியில் இருக்கார். இப்போது 8/3/2024 முதல் 31/3/2024 வரைக்கும் 24 நாட்கள் இந்த சுக்கிர பகவான் கும்பராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த கும்பராசியில் ஆல்ரெடி சனீஸ்வர பகவான் சூப்பராக உட்காந்துட்டுருக்கார், ஆட்சி வீடு. அந்த இடத்துல இந்த சுக்கிர பகவான் போய் உட்கார்றார். இது என்ன அப்படின்னா, சனீஸ்வர பகவான் உழைப்பு, சுக்கிர பகவான் சந்தோஷம். உழைப்பிற்கு ஏற்ற ஒரு சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளோ உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக இந்த சுக்கிர பகவான் கொடுப்பார். அந்த வகையில் இந்த கும்பராசியில் இருந்துக்கிட்டு இந்த சுக்கிர பகவான் என்னென்ன பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸுக்கு நாங்கள் பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆக இந்த பதிவுக்கு போகலாமா? எனதருமை கும்பராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அற்புதமான சுக்கிர பகவானின் பெயர்ச்சி. என்ன அற்புதம் அப்படின்னாலே, சுக்கிர பகவான் சாதாரணமாக சந்தோஷக்காரகன். இந்த சந்தோஷக்காரகன் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகாதிபதி, அதே சமயம் பாக்கியாதிபதி, 4-9 கூடைய அதிபதி. 4 அப்படின்னாலே சுகம், சுகத்தை கொடுக்குறவர் அவர் தான். சரி, என்னதான் சுகம் இருந்தாலும் அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கணும் இல்லையோ, அந்த பாக்கியாதிபதியும் இவரே தான். அதனாலேயே கும்பராசிக்காரர்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ குழப்பங்கள், எவ்வளவு இருந்தாலும் எல்லாத்தையும் அப்படியே ஒரு கருவேப்பிலை மாதிரி அப்படி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பீங்க. ஏன்னா உழைக்கக்கூடிய வம்சத்தில் பிறந்தவங்க நீங்கள். உழைப்பு 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 எந்த நேரமும். ஏன்னா ராசிநாதன் உங்களுக்கு சனீஸ்வர பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஜென்மராசியில் இருக்கார். சில குழப்பத்தை கொடுக்குறார், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த குழப்பத்தையும் எப்படியாவது நீங்கள் தீர்த்துடுறீங்க, ஏதாவது ஒரு சவாலை சமாளிச்சிடுறீங்க. சில நேரங்களில் சில குழப்பங்கள் எல்லாத்தையும் சூப்பராக, உத்தியோகத்துலையும் சரி, தொழில் வியாபாரத்துலையும் சரி. ஏன்னா கடுமையான உழைப்பு என்றைக்குமே வீண் போகாது. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் எங்கே இருந்தார்னு பார்த்திங்கன்னா, உங்களோட விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்துல இருந்தார். செலவு கண்ணாபின்னான்னு வச்சுருந்துருக்கார். வீடு வாங்கிட்டீங்க, இஎம்ஐ கட்ட முடியல, கொஞ்சம் பணம் ஷார்ட்டேஜு, கொஞ்சம் கடன் வாங்கினீங்க, இஎம்ஐயை கட்டிட்டீங்க. கரெக்டாக? சில பேருக்கு பார்த்திங்கன்னா சில அனாவசியமான செலவுகளும் வந்திருக்கு. என்னென்னா, சில மருத்துவ செலவுகள் உறவினர்களுக்காக, இல்லைன்னா குடும்பத்தினருக்காக, தாயாருக்காக, தந்தையாருக்காக, இந்த மாதிரி சில செலவுகள்லாம் உங்களுக்கு வந்திருக்கு. சில பேருக்கு பார்த்திங்கன்னா சுபகாரிய செலவுகளும் வந்திருக்கு. அந்த மாதிரிலாம் சில அற்புதமான அனுபவங்கள் கிடச்சிருக்கு உங்களுக்கு. அந்த வகையில் இந்த விரயஸ்தானத்தை விட்டு விலகிய சுக்கிர பகவான் உங்கள் ஜென்மராசிக்கு ஏற்கனவே அங்கே இருக்கிற சனீஸ்வர பகவானோட சேர்ந்துடுறார். சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய ஒரு குழப்பங்கள் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா ஜென்மராசியில் சனீஸ்வர பகவான் இதெல்லாம் ஒரு அனுபவத்தை கொடுத்துட்டுருக்கார். ஆனால் இப்போ இந்த சுக்கிர பகவான் வந்தோடனே 2 பேரும் சந்தோஷமாகிடுவாங்க. சந்தோஷமானோடனே உங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் வந்துடும். எடுக்கிற காரியங்களை இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். இந்த மாதிரி ஒரு ஸ்கெட்ச் போட்டால் நமக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். உத்தியோகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உத்தியோகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் எவ்வளோ வேலை இருந்தாலும் அற்புதமாக செய்யக்கூடியவர்கள் நீங்கள். அதனாலேயே உங்களுக்கு என்ன வேலை கொடுத்தாலும் அதை ஒரு செகண்டில் அப்படி முடிச்சு கொடுத்துருவீங்க. அந்த வகையில் உங்களோட உழைப்பு அற்புதமாக இருக்கும். அந்த உழைப்பு உங்களுக்கு அருமையான ஒரு வாழ்க்கையை உயர்த்துவதற்குண்டான ஒரு வருமானமும் உங்களுக்கு வரும். மனசில் சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும். குடும்பம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை இப்போ சிறப்பாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்குங்க.
அடுத்தபடியாக உத்தியோகம் சொல்லிட்டேன். உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் அற்புதமாக இருக்கும். அதுக்குண்டான ஒரு உயர்வுகள் உங்களை தேடி வரும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா வேறு வேலைக்கு போகலான்னு நினைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இப்போ கிடைக்கக்கூடிய முயற்சி இருக்கிறதுனால தாராளமாக அதை எடுத்துக்கலாம். சில பேருக்கு புதுசாக வேலை தேடணும் அப்படின்னா வேலை வாய்ப்பு அருமையாக வந்து சேரும். அவங்க எந்த அளவுக்கு வருமானம் எதிர்பார்க்குறாங்களோ அந்த சம்பளம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக தொழில் வியாபாரம் இது வரைக்கும் உங்களுக்கு அப்படியே ஏற்றம் இறக்கமாக போயிட்டுருக்கு. சில பேருக்கு பார்த்திங்கன்னா சூப்பர்னு சொல்ல முடியாது, அதே சமயம் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு நியூட்ரலாக போயிட்டுருக்கு. ஏதோ பரவாயில்ல, நமக்கு ஒரு தொழில் ஓடின்னு இருக்கு, நமக்கு உண்டான ஒரு வருமானம் வந்துட்டுருக்கு, ஜீவனத்துக்கு உண்டான ஒரு வருமானம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த தொழில் வியாபாரம் நல்லபடியாக அமையும். அடுத்தபடியாக சில பேருக்கு பார்த்திங்கன்னா புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அவங்களுக்கு தேடி வரும். எல்லா விதத்திலும் கண்டிப்பாக முன்னேற்றம் உண்டாகும். குடும்பம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும். முக்கியமாக இந்த கணவன் மனைவி ஒற்றுமை பலப்பட ஆரம்பிக்கும். அடுத்தபடியாக இந்த கல்வி பயிலும் மாணவிகள் கல்வியில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பாங்க. இது வரைக்கும் சின்ன சின்ன குழப்பங்கள் அதெல்லாம் அவங்களுக்கு விலகும். ஒரு முன்னேற்றம் அவங்களுக்கு இந்த கல்வியில் கிடைக்கும். அதேமாரி உத்தியோகம் நிமித்தமாகவோ இல்லை படிக்கிற நிமித்தமாகவோ நீங்கள் வெளியூரோ அல்லது வெளிநாடோ போகணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணிவிட்டு ராசிநாதன் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிவிட்டு முயற்சிகள் ஆரம்பிக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். அடுத்தபடியாக இந்த வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் அப்படிங்கும்போது அவங்கெல்லாம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஊர் வேறு மாதிரி, அங்கே இருக்கிற கிளைமேட் வேறு மாதிரி. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சிறப்பு அக்கறை எடுத்துக்கிறது உச்சிதம். மற்றபடி இந்த 24 நாட்கள் உங்களோட சுகாதிபதி பாக்கியாதிபதியுமான சுக்கிர பகவான் சனீஸ்வர பகவானுடன் இணைந்து ஒரு முன்னேற்றமான வாழ்க்கையை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.